வண்ணாரப்பேட்டை முதல் திருவொற்றியூர் விம்கோ நகர் வரையிலான மெட்ரோ ரயில் திட்டப் பணிகள் 3 ஆண்டுகளில் முடிக்கப்பட்டு அதன் மூலம் வடசென்னை மக்கள் பெரிதும் பயனடைவார்கள் என முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தெரிவித்துள்ளார். மேலும் தற்போது செயல்படுத்தப்பட்டு வரும் மெட்ரோ வழித்தடங்கள் எதிர்கால தேவைக்கு போதாது என்பதால் சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்தின் கீழ் 2ஆம் கட்டத்தில் 3 வழித்தடங்களை செயல்படுத்த தமது தலைமையிலான அரசு முடிவெடுத்துள்ளதாகவும் இவற்றில் 2 வழித்தடங்கள் மாதவரத்திலிருந்து செயல்படுத்தும் வகையில் தயாரிக்கப்பட்டு வரும் விரிவான திட்ட அறிக்கை விரைவில் மத்திய அரசின் ஒப்புதலுக்கு அனுப்பப்படும் என்றும் முதலமைச்சர் தமது பேருரையில் குறிப்பிட்டார். வண்ணாரப்பேட்டை முதல் திருவொற்றியூர் விம்கோ நகர் வரையிலான சென்னை மெட்ரோ ரயிலின் முதற்கட்ட நீட்டிப்பு திட்டத்திற்கு அடிக்கல் நாட்டி பணிகளை இன்று துவக்கி வைத்து முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா பேருரையாற்றினார். அப்போது இத்திட்டம் நிறைவேற மத்திய அமைச்சர் திரு வெங்கையா நாயுடு பெரிதும் முயற்சி மேற்கொண்டதாகவும் இதற்காக அவருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா குறிப்பிட்டார். சென்னை மெட்ரோ ரயில் முதல் வழித்தடத்தை வண்ணாரப்பேட்டையிலிருந்து திருவொற்றியூர் விம்கோ நகர் வரை நீட்டிக்கும் திட்டத்திற்கு இன்று அடிக்கல் நாட்டி பணிகளை துவக்கி வைத்ததில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வழித்தட திட்டத்திற்கு மத்திய அரசின் ஒப்புதலை பெற்று தருவதில் முக்கிய பங்காற்றியவர் திரு வெங்கையா நாயுடு அவர்கள். எனவேதான் இந்த திட்ட துவக்க விழாவில் அவர் கலந்து கொள்ள வேண்டும் என்று நான் உறுதியாக இருந்தேன். கோயம்பேடு முதல் ஆலந்தூர் வரையிலான 10.15 கிலோமீட்டர் உயர்த்தப்பட்ட வழித்தடத்தில் சென்னை மெட்ரோ ரயில் பயணிகள் சேவையை 29/6/2015 அன்று துவக்கி வைத்தேன். அந்த துவக்க விழாவிற்கு தமிழக அரசின் சார்பில் திரு வெங்கையா நாயுடு அவர்களை அழைத்திருந்தேன். ஆனால் அலுவல் காரணமாக வெளிநாட்டு பயணம் மேற்கொள்ள வேண்டிய சூழ்நிலை இருந்த காரணத்தால் அப்போது அவரால் அந்த விழாவில் கலந்து கொள்ள இயலவில்லை. அவரது மத்திய நகர்ப்புற மேம்பாட்டுத்துறை அதிகாரிகள் அந்த விழாவில் கலந்து கொண்டனர். தமிழ்நாட்டின் உற்ற நண்பர் திரு வெங்கையா நாயுடு அவர்கள் ஆவார். தமிழக நலன்களை காப்பதிலும் தமிழக அரசின் திட்டங்களுக்கு மத்திய அரசின் அனுமதியை விரைந்து பெற்று தருவதிலும் முன் நிற்பவர் திரு வெங்கையா நாயுடு அவர்கள் என்று சொன்னால் அது மிகையல்ல. மத்தியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு அமைந்த ஒரு சில மாதங்களிலேயே 5/9/2014 அன்று சென்னையில் திரு வெங்கையா நாயுடு அவர்கள் என்னை சந்தித்த போது மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்களிடம் தமிழக அரசின் சார்பில் நான் சமர்ப்பித்த கோரிக்கைகளில் திரு வெங்கையா நாயுடு அவர்களின் துறை தொடர்பானவற்றை நான் விவாதித்தேன். அப்போது வண்ணாரப்பேட்டை முதல் திருவொற்றியூர் விம்கோ நகர் வரையிலான மெட்ரோ ரயில் விரிவாக்க திட்டத்திற்கு ஒப்புதல் வழங்க கேட்டுக்கொண்டேன். அவரது ஆலோசனைப்படி தமிழக அரசின் அதிகாரிகள் மத்திய அரசு அதிகாரிகளோடு இது தொடர்பாக விரிவாக விவாதித்தனர். அதன் அடிப்படையில் திரு வெங்கையா நாயுடு அவர்கள் பொறுப்பு வகிக்கும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை இதனை பரிந்துரைத்து திரு வெங்கையா நாயுடு அவர்களின் ஒப்புதலை பெற்றது. 13/12/2015 அன்று சென்னையில் என்னை சந்தித்து வெள்ள நிவாரணம் மற்றும் இதர திட்டங்கள் குறித்து அவர் விவாதித்த போது வண்ணாரப்பேட்டை முதல் திருவொற்றியூர் விம்கோ நகர் வரையிலான மெட்ரோ ரயில் விரிவாக்க திட்டத்திற்கு தன்னுடைய அமைச்சகம் ஒப்புதல் அளித்து மத்திய அரசின் நிதித்துறையின் ஒப்புதலுக்கு அனுப்பப்பட்டதாக தெரிவித்ததுடன் மத்திய அரசின் நிதித்துறையும் விரைந்து ஒப்புதல் வழங்க தேவையான நடவடிக்கைகளை தான் எடுப்பதாக உறுதியளித்தார். திரு வெங்கையா நாயுடு அவர்களின் முயற்சி மற்றும் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களின் ஒத்துழைப்பாலேயே இன்று இந்த திட்டம் துவக்கப்படுகிறது. எனவேதான் தற்போது நாடாளுமன்றம் நடைபெறுகின்ற சூழ்நிலையில்
திரு வெங்கையா நாயுடு அவர்கள் பங்கேற்பதற்கு ஏதுவாக நாடாளுமன்ற கூட்டம் நடைபெறாத சனிக்கிழமை அன்று இந்த விழாவை ஏற்பாடு செய்ய வேண்டும் என நான் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டிருந்தேன். இந்த விழாவில் திரு வெங்கையா நாயுடு அவர்கள் கலந்து கொண்டதில் நான் உண்மையிலேயே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். வண்ணாரப்பேட்டை முதல் திருவொற்றியூர் விம்கோ நகர் வரையிலான மெட்ரோ ரயில் திட்டப் பணிகள் 3 ஆண்டுகளில் முடிக்கப்பட்டு அதன் மூலம் வடசென்னை மக்கள் பெரிதும் பயனடைவார்கள் என முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தெரிவித்துள்ளார். மேலும் சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்தின் கீழ் 2ஆம் கட்டத்தில் 3 வழித்தடங்களை செயல்படுத்த தமது தலைமையிலான அரசு முடிவெடுத்துள்ளதாகவும் இவற்றில் 2 வழித்தடங்கள் மாதவரத்திலிருந்து செயல்படுத்தும் வகையில் தயாரிக்கப்பட்டு வரும் விரிவான திட்ட அறிக்கை விரைவில் மத்திய அரசின் ஒப்புதலுக்கு அனுப்பப்படும் என்றும் முதலமைச்சர் தமது பேருரையில் குறிப்பிட்டார். சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்திற்கான சாத்தியக்கூறு ஆய்வு 2003ஆம் ஆண்டு அப்போதைய எனது தலைமையிலான அரசால் மேற்கொள்ளப்பட்டு அந்த ஆய்வின் அடிப்படையில்தான் வண்ணாரப்பேட்டை முதல் சென்னை விமான நிலையம் வரையிலான 23 கிலோமீட்டர் தூர வழித்தடம் மற்றும் சென்ட்ரல் ரயில் நிலையம் முதல் பரங்கிமலை வரையிலான 22 கிலோமீட்டர் தூர வழித்தடம் என 2 வழித்தடங்கள் தெரிந்தெடுக்கப்பட்டன. இந்த நடவடிக்கையின் மூலம் சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு எனது தலைமையிலான அப்போதைய அரசு வித்திட்டது. 14,600 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்தின் முதல் கட்டத்திற்கு 2007ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் மாநில அரசும் 2009ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் மத்திய அரசும் ஒப்புதல் வழங்கியது. இத்திட்டத்திற்காக 2006ஆம் ஆண்டு முதல் 2011ஆம் ஆண்டு மே மாதம் வரை அப்போதைய திமுக ஆட்சியில் 1143 கோடி ரூபாய் மட்டுமே செலவிடப்பட்டது. 2011ஆம் ஆண்டு ஜூன் மாதம் முதல் கடந்த ஜூன் மாதம் வரை 11,596 கோடி ரூபாய் செலவிடப்பட்டுள்ளது. இந்த திட்டத்திற்கு தேவையான நிதியை ஒவ்வொரு ஆண்டும் முழுமையாக ஒதுக்கி திட்டப்பணிகள் குறித்த காலத்தில் முடிவுற தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் எனது தலைமையிலான அரசு எடுத்து வருகிறது. இத்திட்டத்திற்காக இதுவரை தமிழக அரசு 2,383 கோடி ரூபாயை பங்கு மூலதனமாகவும் 1,854 கோடி ரூபாயை சார்நிலை கடனாகவும் 82.51 கோடி ரூபாயை மானியமாகவும் வழங்கியுள்ளது. மத்திய அரசு 1,950 கோடி ரூபாயை பங்கு மூலதனமாகவும் 365 கோடி ரூபாயை சார்நிலை கடனாகவும் வழங்கியுள்ளது. ஜப்பான் பன்னாட்டு கூட்டுறவு முகமையின் மூலம் 7,095 கோடி ரூபாய் கடன் பெறப்பட்டுள்ளது. 2011ஆம் ஆண்டு வரையிலான அப்போதைய திமுக ஆட்சியில் சென்னை மெட்ரோ ரயில் கட்டுமான பணிகளில் 3% முடிவடைந்திருந்தது. எனது தலைமையிலான அரசு 2011ஆம் ஆண்டு மே மாதம் பொறுப்பேற்ற பின்னர் பணிகளை விரைந்து செயல்படுத்தியதன் காரணமாக உயர்த்தப்பட்ட வழித்தடங்கள் மற்றும் மெட்ரோ நிலையங்களை பொறுத்தவரை 98% பணிகளும், நிலத்தடி வழித்தடங்கள் மற்றும் மெட்ரோ நிலையங்களை பொறுத்தவரையில் 65% பணிகளும், பணிமனையை பொறுத்தவரையில் 100% பணிகளும் தற்போது முடிவுற்றுள்ளன. கோயம்பேடு முதல் ஆலந்தூர் வரையிலான மெட்ரோ ரயில் சேவை 29/6/2015 முதல் வழங்கப்படுகிறது. உயர்த்தப்பட்ட வழித்தட பகுதியான சின்னமலை முதல் விமான நிலையம் வரை அடுத்த மாதத்திலும், ஆலந்தூர் முதல் புனித தோமையார் மலை வரை வரும் அக்டோபர் மாதத்திலும், நிலத்தடி வழித்தடத்தில்
ஒரு பகுதியான கோயம்பேடு முதல் நேரு பூங்கா வரை இந்த ஆண்டு இறுதிக்குள்ளும் பயணிகள் சேவை துவக்கப்பட்டுவிடும். மீதமுள்ள பகுதிகளில் அனைத்து பணிகளும் 2017ஆம் ஆண்டு இறுதிக்குள் முடிக்கப்பட்டுவிடும். வடசென்னை பகுதியில் பெருகி வரும் போக்குவரத்து நெரிசலை குறைத்து அப்பகுதி மக்களும் மெட்ரோ ரயில் சேவையை பெற்றிடும் வகையில் மெட்ரோ ரயில் திட்டத்தின் வழித்தடத்தை வண்ணாரப்பேட்டையிலிருந்து திருவொற்றியூர் விம்கோ நகர் வரையிலான 9 கிலோமீட்டர் தூரத்திற்கு நீட்டிப்பதற்கான கருத்துரு 2010ஆம் ஆண்டு மத்திய அரசுக்கு அப்போதைய திமுக அரசால் அனுப்பி வைக்கப்பட்டது. எனினும் முந்தைய மத்திய காங்கிரஸ் கூட்டணி அரசு இதற்கான ஒப்புதலை வழங்கவே இல்லை. நான் ஏற்கனவே தெரிவித்தபடி எனது அரசு மேற்கொண்ட முயற்சியின் காரணமாகவும் திரு வெங்கையா நாயுடு அவர்களின் ஒத்துழைப்பின் காரணமாகவும் தற்போது மத்திய அரசு இத்திட்டத்திற்கு ஒப்புதலை வழங்கியுள்ளது. இந்த வழித்தடத்தில் 8 மெட்ரோ ரயில் நிலையங்கள் அமைக்கப்படும். இதில் சர் தியாகராயா கல்லூரி, கொருக்குப்பேட்டை, தண்டையார்பேட்டை மற்றும் டோல்கேட் மெட்ரோ நிலையங்கள் எனது சட்டமன்ற தொகுதியான ராதாகிருஷ்ணன் நகர் பகுதியில் அமைக்கப்படுவது எனக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது. தற்போது செயல்படுத்தப்பட்டு வரும் 45.1 கிலோமீட்டர் நீளத்திற்கான மெட்ரோ வழித்தடங்கள் எதிர்கால தேவைக்கு போதாது என்பதால் எனது தலைமையிலான அரசு சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்தின் கீழ் 2ஆம் கட்டத்தில் 3 வழித்தடங்களை செயல்படுத்த முடிவெடுத்துள்ளது. இவ்வழித்தடங்களில் 2 வழித்தடங்கள் வடசென்னை பகுதியான மாதவரத்திலிருந்து செயல்படுத்தும் வகையில் தற்போது விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கும் பணி நடைபெற்று வருகிறது. இத்திட்டங்களுக்கு நிதி உதவி பெறுவதற்காக ஜப்பான் பன்னாட்டு கூட்டுறவு முகமையின் 2016ஆம் ஆண்டுக்கான சுழல் திட்டத்தில் சேர்க்கப்பட்டுள்ளது. இத்திட்டம் மத்திய அரசின் ஒப்புதலுக்கு விரைவில் அனுப்பப்படும். மத்திய அரசு அதற்கான ஒப்புதலை விரைந்து வழங்க வேண்டும் என இத்தருணத்தில் திரு வெங்கையா நாயுடு அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். 2011ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் அப்போதைய திமுக ஆட்சியின் போது மத்திய அரசு, மாநில அரசு மற்றும் சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனத்திற்கிடையே ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. அதில் பல ஷரத்துகள் மாநில அரசின் நலன்களுக்கு எதிராக இருப்பதால் இவை மாற்றி அமைக்கப்பட வேண்டும் என நான் பாரத பிரதமர் அவர்களை கேட்டுக்கொண்டுள்ளேன். 14/6/2016 அன்று மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்களிடம் நான் அளித்த கோரிக்கை மனுவில் இது பற்றி விரிவாக தெரிவித்துள்ளேன். மாநில அரசு பாதிக்காத வகையில் இந்த ஒப்பந்தத்தை மாற்றி அமைப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டுமென மத்திய அரசை கேட்டுக்கொள்கிறேன். இன்று அடிக்கல் நாட்டி துவக்கி வைக்கப்பட்ட வண்ணாரப்பேட்டை முதல் திருவொற்றியூர் விம்கோ நகர் வரையிலான மெட்ரோ ரயில் திட்டப் பணிகள் 3 ஆண்டுகளில் முடிக்கப்பட்டு அதன் மூலம் வடசென்னை மக்கள் பெரிதும் பயன்பெறுவர் என்பதை தெரிவித்துக் கொண்டு அண்ணா நாமம் வாழ்க, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் நாமம் வாழ்க என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.